श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அடுத்தது ஞான விஞ்ஞான யோகத்தில் 15வது ஸ்லோகம். நமாம் துஷ்கிருதினோ மூடாः பிரபத்யந்தே நராதமாः மாயையா அபஹ்ருதஜ்ஞான ஆசுரம் பாவமாஸ்ரிதாः. நமாம் துஷ்கிருதினோ மூடாः பிரபத்யந்தே நராதமாः மாயையா அபஹ்ருதஜ்ஞான ஆசுரம் பாவமாஸ்ரிதாः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லிக் கொடுக்குறார்? துஷ்கிருதினஹா மூடாः, பாவச்செயலுடையவராகிய அறிவியினரும் நராதமாக பயனற்ற நரக அதமக பயனற்ற மனித பதர்களும் மாயையினால் அபஹ்ருதஜ்ஞானாக, அபஹ்ருதஜ்ஞானம் என்று சொன்னால் ஞானத்தை இழந்தவர்கள், எதனால் மாயையினால் ஞானத்தை இழந்தவர்களும் ஆசுரம்பாவம் அசுரஸ்வபாவத்தை உடையவர்களும் ஆசிரிதாக அதை சார்ந்தவர்களும் மாம் என்னை பிரபத்தியந்தே பூஜிப்பதில்லை. அதாவது அசுரஸ்வபாவம் உடையவர்களும் ஞானத்தை இழந்தவர்களும் மாயையின் காரணமாக ஞானத்தை எடுத்துக்கொள்ளாதவர்களும் அப்புறம் பயனற்ற மனித பதர்களும் அறிவியினரும் பாவச்செயலை உடையவர்களும் என்னை ஒருபொழுதும் அறிந்து கொள்வதில்லை, என்னை பூஜிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார். அதாவது 4 வகை பக்தர்கள் உண்டு. துஷ்கிருதினஹா மூடாக அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் துன்புற்றவர்கள்னு சொன்னால் அதில் துன்பத்திலே இருக்கணும். குந்தி தேவி கூட பெருமாள்கிட்ட கேட்கும்போது எனக்கு அடிக்கடி ரொம்ப கஷ்டத்தை கொடு கிருஷ்ணா, என்னத்தை எதுக்கு இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க, அப்போ உடனே பெருமாள் அப்படி கேட்டவுடனே குந்தி சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி கஷ்டம் கொடுத்தியானா உன்னை நான் தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருப்பேன். குந்திக்கு நன்னா தெரியும் நம்மளுக்கு அந்த கிருஷ்ணருக்கு நம்ம அத்தையே தவிர அடிப்படையில் ஸ்ரீகிருஷ்ணர் பரம்பொருள் அப்படின்றது குந்திக்கு நன்னா தெரியும். அதனால் அடிக்கடி எனக்கு கஷ்டத்தை கொடு கிருஷ்ணா, கஷ்டம் வந்துட்டே இருக்கட்டும், அப்போ தான் உன்னை மறக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு கேஷுவலாக அத்தையும் வருமானம் பேஷண்ட்டுக்குச்சேவே அதை சொல்கிற பழக்கம் உண்டு. அது மாதிரி துன்புற்றவர்கள் அப்படின்னு சொன்னால் குந்தி, திரௌபதி, பரீட்சித்து இவாளெலாம் கஷ்டப்பட்டவர்கள். அப்புறம் கலைஞானத்தை தேடி அடைந்தவர்கள் யார்? வியாசர், வசிஷ்டர், அதுபோல் முனிவர்கள். அப்புறம் பொருளை நாடி அடைந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி பொருள் வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது சத்பொருள் பெருமாளையே அடைய வேண்டும் அப்படின்னு நினச்சி தனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நிவர்த்தி வேணும்னு கேட்டபொழுது துருவனுக்கு பெருமாள் சாட்சாத்காரம் பண்ணார். அவர் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு நாரதர் உபதேசித்த மந்திரத்தை 6 மாதங்கள் அப்படியே காற்று, இலை, சருகு, ஜலம் அப்படின்னு சாப்பிட்டு 6 மாதத்தில் பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணினார். அப்புறம் சுக்ரீவன் என்ன சாப்பாடு இல்லை இது இல்லை ரிஷிமுக பரமத்தில் ஓடமாக நின்றுக்கிண்டு ஓடி பயந்துக்கிண்டு போனவன் பெருமாளுடைய நல்ல நட்பு வளர்த்துக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிது. அப்புறம் ஞானிகள் யாரெல்லாம்? சுகர், நாரதர், பிரகலாதர் இவாள்லாம். இது மாதிரி நல்லவர்கள் இதுபோல் 4 வகையானவர்கள் யார்? துன்புற்றவர்கள், பொருளை நாடி அடைந்தவர்கள், ஞானிகள், கலைஞானத்தை தேடி அடைந்தவர்கள். இந்த வகையான 4 பேர் இருக்கா. அதே மாதிரி நல்ல வகையாக இருக்கிற 4 பேர் மாதிரி தீயவர்களாக இருக்கிற 4 பேர்கள் கூட உண்டு. அப்படின்னு யார் கேட்டால் அவர்களும் துன்புற்றவர்கள், துன்புறுத்தும் அசுர சுபாவம் உடையவர்கள். அப்புறம் ஞானத்தை தேடுவோன் அப்படின்னு சொன்னால் ஞானத்தை தேடுவோன் போல நடிச்சுக்கிண்டு மாயையினால் ஞானத்தை இழந்தவர். அடுத்தது செல்வத்தை நாடுவோன். அவர் செல்வத்தை மட்டுமே நாடுவேன்னு சொல்லிட்டு செல்வத்தையும் நாடி சிறப்பாக பெற்றுக்கொள்ளாமல் எப்படி இருக்கிறவர்? பயனற்ற நராதமன், அதாவது மனித பதர் போல அடுத்தவனுடைய கஷ்டத்தில் இன்பம் காண்கின்றவன்.
அப்படி நம்ம ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் சாடிஸ்ட்டுன்னு, அதுபோல் மனம் உள்ளவன். அப்புறம் ஞானி அப்படின்னு சொன்னால், ஞானியாக இருந்தால் ஞானம் இருக்கிறது இருக்குது, ஞானம் இல்லாதவனானா எப்படி இருக்கணும், அவனை மூடன்னு கூப்பிடணும். இந்த முதலில் சொல்லக்கூடிய 4 பேர்களும் சுக்ரிதனகா. சுக்ரிதனகன்னு சொன்னால் நல்ல மனமுடையவர்கள், கிருதம் சுகிருதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நல்ல ஹிருதயம் உடையவர்கள். அப்புறம் பின்னாடி சொல்லக்கூடிய 4 துஷ்கிருதினகா, அதாவது ஏற்புடைய கருத்துக்களுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளாதவர்கள் அப்படின்னு. அதனால் முன்கூறிய 4 விஞ்ஞானத்துடன் கூடிய ஞானத்தை எய்துவதற்கு அதிகாரிகள், மற்றவர்கள் அசுர சுபாவம் உடையவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் துன்புற்றோர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்பொழுது குலசேகர ஆழ்வார் ஒரு பாசுரம் சொல்வார், வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் என்ன பண்ணுறோம், மாளாத காதல் நோயாளன் போல் அப்படின்னு சொல்கிறா. இப்போது டாக்டர்கிட்ட நம்ம போன உடனே நம்மளுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, அவர் மருந்து கொடுக்குறார். சில சமயத்தில் ஒரு கட்டி வந்திருக்கு, அது ஏதோ அழுக்கெல்லாம் சேர்ந்துக்கிண்டு உடம்புல இருக்கிற கல்மிஷமெல்லாம் ஒரு இடத்துல முட்டிலேயோ கையிலையோ ஆம்லேயோ வந்திருக்கு. அப்போ என்ன செய்வார் அவர், இப்படி இவ்வளோ தூரம் இருக்கா, ஒரு நிமிஷம் இன்றைக்கி ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், நாளைக்கு கரெக்டாக 6:30 மணிக்கு கிளினிக் வந்துருப்பா, அவன் அது பேர் என்ன தருவான் சொல்லுமா, அவரோட கம்பவுண்டர்கிட்ட சொல்லி இதை அப்படியே எடுத்து விட்டுவிடுப்பா, கரெக்டாக 6 மணிக்கே தம்பி நாளைக்கு கரெக்டாக வந்துவிடு அப்படின்னு சொல்லி அனுப்புவார். என்னத்துக்கு இன்றைக்கி இன்ஜெக்ஷன் போடுற, சாயங்காலம் 5:30 மணிக்கு கரெக்டாக 6:30க்கெல்லாம் வர சொல்கிறாரு, என்ன சீக்கிரம் வந்துவிடுன்னு. அது என்ன இருக்குது, அப்படியே அதில் சீழும் ரத்தமும் கொட்டின்னு இருக்குது, ரொம்ப இறுகி இருக்குது, அதை தொட்டாலே அந்த குழந்தைக்கு இப்போ வெளிக்கும். அது இப்போ 10-12 வயசு 6ஆம் கிளாஸ் தான் படிக்கிறது. அப்படின்னா கர்த்தால பல்ல தேய்ச்சிட்டு உடனே வந்துட்டு தங்கம் அப்படின்னு வந்துட்ட உடனே அந்த டாக்டர் கொடுத்த இன்ஜெக்ஷன் ராத்திரி போதுக்கு நல்லா வேலை செய்திருக்கோம். கர்த்தால அது மேலே ஒரு வெந்நீரை குத்தி ஒரு ஈர துணியால் வெந்நீரால் தொடச்சா அப்படி அமைக்கிற உடனே அதில் இருக்கிற அழுக்கு சீழு ரத்தம் எல்லாமே கல்மிஷமானதெல்லாம் வெளியில் வரும். அப்படி பண்ணதுனால அந்த டாக்டர்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு யூ, வெரி கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு வருவான் அந்த பையன். அவள் அம்மா துணைக்கு வந்தால் அவள் ரொம்ப கையெடுத்து கும்பிட்றேன் டாக்டர் உங்களை அப்படின்னு வேற சொல்லிட்டு வருவா. எதுக்கு, அந்த டாக்டர் செய்த நல்லது அந்த குழந்தைக்கு சிறப்பானது அமைந்தது, அதுபோல் சிறப்பானதாக அது அமைந்தது. அதுபோல தான் பெருமாள் நம்மளுக்கு நிறைய கஷ்டம் கொடுப்பார். கஷ்டம் கொடுத்து கஷ்டம் அவர் கொடுக்கல, நம்மளோட கர்மா பிரகாரம் நம்மளுக்கு சில தீயவைகள் சேருகிறது அப்படின்னு சொன்னால் அது கூட இறைவனுடைய நாமங்களை இடைவிடாது சொல்லும் பொழுது அந்த வரக்கூடிய கஷ்டத்தையும் கணிசமாக என்ன பண்ணுவார், கொஞ்சம் தடுத்து நிறுத்துவார். அதை குறைத்து கொடுப்பார். அது இல்லை ஒரு குறைத்து கொடுப்பார், இல்லை போனால் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், அதை அனுபவித்து அதிலேருந்து மீண்டு வெளியில் வரத்துக்கு உண்டான தைரியத்தை கொடுப்பார். அதனால தான் ஆழ்வார் என்ன சொல்கிறார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதன் லோயாளல் போல். அப்படி நம்ம நம்மளுக்கு இப்படி கட்டிய சர்ஜரி பண்ணி அழுக்கு குப்பையெல்லாம் எடுத்து வெளியில் போட்டார், சீடு ரத்தம் எல்லாம் சொன்னால் ரொம்ப அந்த டாக்டர் தெரியுங்கோ ராசியான டாக்டர், இப்படி தொட்ட உடனே சரியாக போயிடுதோம், அவர் உங்ககிட்ட மருந்து வாங்கி சாட்டா பளிச்சுன்னு குணமாயிடும். அதனால் இன்னும் கூட 2 பேரை நம்ம என்ன பண்ணலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம், அந்த டாக்டர்கிட்டே போக அவர் ரொம்ப கைராசியான டாக்டர் அப்படின்னு சொல்லி விடுவோம். டாக்டர்கிட்ட ஃப்ரெண்டு பிடிச்சிப்போம், ஒன்றும் தோணலைன்னா 2 நாள் பாருங்கள் டாக்டர் சரியாக போச்சு அப்படின்னு கொண்டு போய் தன்னோட முழங்கையை காட்டிட்டு வருவான் அந்த பையன். இது எதுக்குன்னு கேட்டால், டாக்டர் நம்மளுக்கு நியாயப்பிரகாரம் கத்தி வச்சு குத்தி பார்த்து அதில் இருக்கிற வெந்நீர் கொடுத்து அலம்பி டிஞ்சரை போட்டு தொடச்சி எல்லாம் தான் பண்ணார். ஆனால் பட் ஹீ இஸ் டூயிங் குட், அந்த சரீரத்துக்கு அவர் நல்லது பண்ணுறாரு. அதனால் அவர்கிட்ட நம்ம அன்பு வளர்த்துக்கிறோம், ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறோம், எங்கேயான வெளியில் பார்த்தாலும் ஹலோ சொல்கிறோம், அவரோட கிளினிக்கு காரணம் இல்லாமல் போய் நன்றி சொல்லிட்டு வரோம். அதுபோல் பெரும்பாலும் நம்மளுக்கு நிறைய கொடுக்குறாரு சொன்னால் அது கொடுத்ததுக்கு காரணம் என்ன பண்ணோம், நம்ம அவர்கிட்ட மகா விஸ்வாசத்தோடு நடந்துக்கணும். அதனால தான் பெருமாள்கிட்ட ஆழ்வார் என்ன சொன்னார், வாளால் அறுத்து சுடினும் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அதாவது துன்பக் கண்ணீரை துடைக்கும் உன்னுடைய தரிசனம் துன்பம் வரும்போது கிட்டுவதால் அடிக்கடி துன்பம் வரட்டும் அப்படின்னு தான் குந்தி கேட்டுண்டா. அதை நம்ம சொன்னோம் இல்லையா, நம்மளுக்கு துன்பம் வரும்போது பெருமாள் என்ன பண்ணி கொடுக்குறார், கண்ணீர் தொடச்சி விடுறார், தைரியமாக நான் இருக்கேன், டோன்ட் வரி, பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குறார். திரௌபதிக்கு அப்படி தான், காட்டில் துர்வாசர் வந்தபோது இந்த மாதிரி இப்படி வந்துட்டாலே கிருஷ்ணா என்ன பண்ணுறது, இன்றைக்கி போகிறதுக்கு நான் சாப்பிட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கலாம், என்னமோ இன்றைக்கி 2 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பெருமாளை விதவுட் எனி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ளே அங்கே வந்துட்டேன். எதுக்கு என்ன கூப்பிட்டேன், என்ன ஆச்சு கிருஷ்ணை அப்படின்னு விட்டார். அப்போ பெருமாள் கூட திரௌபதியை கிருஷ்ணைன்னு தான் கூப்பிடுவார். திரௌபதிக்கு இன்னொரு பேர் கிருஷ்ணா, ஃபெமினியன் ஜெண்டர், கிருஷ்ணா
கிருஷ்ணன், கிருஷ்ணாய், கிருஷ்ணை அப்படின்னு கூப்பிடுவா. என்னாச்சுன்னு, இந்த மாதிரி வந்திருக்காளாம், இவர் போய் எல்லாரையும் சாப்பிட வர சொல்லியிருக்கார், அவள்லாம் குளிக்கிறதுக்கு போயிருக்கா, குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே நான் எப்படி சாப்பாடு தயார் பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோதானே. ஒரு நிமிஷம் பாத்திரம்லாம் நல்லா அலமிட்டியா, எங்கே வச்சுருக்கா, கரண்டி எல்லாம் அங்கே, அதெல்லாம் எங்கேன்னு பண்ணால் அன்றைக்கி போகிறதுக்கு ஒரு சிம்பிளான சாப்பாடு, ஒரு கீரை சாதம், ஒரே ஒரு சாத்தம் அதுபோல் தான் பண்ணியிருக்கா. அப்படின்னு ஒன்று அந்த கீரையோட ஒரு தண்டு துளி உண்டு இருந்தது, அதர்த்த வாயில் போட்டுட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பசி இப்பொழுது நீங்கள் வேண்டியது அப்படின்னு சொல்லி பெருமாள் தன்னுடைய வயத்தால் பிடிச்சின உடனே அங்கே நதியில் குளிக்க போயிருக்காளே அவள் எல்லாருக்கும் இப்போ ரொம்ப பசி போயிடுச்சே, என்னத்துக்கு இப்போ திடீர்னு நம்மளை சாப்பிட கூப்பிட்றா, நம்ம 100 நாளைக்கு வரேன்னு சொல்லிவிடலாம்ப்பா, இப்படியே போயிடலாம், இப்போ திருப்பி எதுக்கு 4 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொல்லி துர்வாசர் தான் ஒரு சிஷ்யனை விட்டு போய் இது யுதிஷ்டர்கிட்ட சொல்லிட்டு வந்துரு, இன்றைக்கி ரொம்ப சாப்பிட்ற மாதிரி மூளை இல்லையா, நல்லா சாப்பிடணும்னு ஐடியா வரும்போது நான் அவசியம் அது யுதிஷ்டரோட விருந்தாளியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அதுக்கு என்ன அர்த்தம், பெருமாள் இங்கே சாப்பிட்டுட்டு அவர் சர்வாந்தரியாமியாக இருக்கிறதுனால தன் வயரை தொட்டுக்கிண்டு எல்லாருக்கும் இப்பொழுது பசி நீங்கள் கடவுது அப்படின்னு சொன்னால் சகல ஜீவராசிகளுக்கும் பசி போயிடுது. அதில் துர்வாசர் அவரோட சிஷ்ய பசங்க அந்த கூட்டமும் அதில் சேர்ந்ததுனால அவளுக்கெல்லாமும் பசி முடிஞ்சுடுது. அதனால தான் திரௌபதி என்ன பண்ணா, தனக்கு எப்போ கஷ்டமாக இருந்தாலும் கிருஷ்ண துவாரகாவாசி காசி யாதவநந்தன சங்கு சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாக்ஷ ரக்ஷ மாம் சரணாகதம் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு இருந்தா. எப்போ கூப்பிட்டாலும் அவள் சரணாகதி பண்ணதுக்கு தன்னை காப்பாற்றணும்னு சொல்லுதான். ஆனால் சரணாகதின்னு பண்ணிவிட்டா அந்த லைஃப்பில் அந்த ஜீவனுக்கு என்னெல்லாம் வசதிகள் கிடைக்கணுமோ, என்னெல்லாம் கிடைக்கணுமோ, எது கிடைச்சாலும் அதுக்கு கூடவே நின்று சுவாமி நம்மளை ரட்சிப்பார். அப்படி ரட்சிக்க சொல்லி கேட்கறதுக்கு தான் பேர் சரணாகதி. நீங்கள் அவர் புடவைக்காக சரணாகதி பண்ணால், இவன் ராஜா கிரீடத்துக்காக பண்ணா அப்படி இல்லை. அதை ஒரு வியாஜமாக வச்சுட்டு பண்ணாலும் அதற்கப்புறம் சரணாகதி பண்ண மறுநாள்லேருந்து இல்லை, அந்த க்ஷணத்துலேருந்து இந்த பாக்கி உள்ள தேகவசான காலம் இருக்கே, இந்த லைஃப் ஜேர்னி இருக்கே, அது முடிகிற வரைக்கும் சுவாமி என்ன பண்ணுவார், கூடவே இருந்து உறுதுணையாக நின்று பாதுகாத்து இந்த ஜீவன் கடைசியில் எங்கே போகணுமோ அங்கே போய் அனுப்பிட்டு தான் மறுகாரியம் பார்ப்பார். அதுக்கு எவ்வளோ நாள் வேணால் ஆகும். சரணாகதி பண்ணிச்சே ஒரு குழந்தைக்கு 8 வயசு தான் ஆறுது, அது இன்னும் 85 வயசு இருக்குன்னு சொன்னால் பாக்கி இருக்கிற 80 வருஷமும் அந்த குழந்தையோட ப்ரொடெக்ஷன் யாரை சேர்ந்தது, ஸ்ரீகிருஷ்ணரை சேர்ந்தது. அதனால தான் என்ன சொல்கிறார், துன்புற்றவர்கள் 4 அதே மாதிரி இந்த துன்புற்றவர்கள் 4 நல்ல பேர், நான் 4 பேர் நல்லவா, அதே மாதிரி துன்புற்றவர்களில் 4 பேரில் அவர்கள் தீயவர்கள். அதனால் அவர்களுக்கும் இதுபோல் என்ன இருக்கும், கஷ்டங்கள் வந்தால் பெருமாள் துணை நின்று காப்பாற்றுவர். ஞானத்தை இழந்தவர்களுக்கும் என்ன, அசுரபாவத்தை சார்ந்தவர்களுக்கும் என்ன, எப்பொழுதும் என்னை பூஜிப்பதற்கு நேரமே இல்லை, அவர்கள் ஒருபொழுதும் என்னை பூஜிப்பதில்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.